ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 31st டேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த செஷனில் மிஸ் ஆன சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம இந்த செஷனை ஆரம்பிச்சிடலாம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே நன்றி, இந்த நாட்கள் முழுவதும் எங்கள் கூட இருந்தீங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஆண்டவரை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க. நமக்கு நன்றி. இதை ஆண்டவரை நான் உங்களோட நாமத்தின் மகிமைக்கு எடுத்து பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் கருத்தில் போட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சரி, இன்றைக்கி மிஸ் பண்ண ஒரு 2 டாபிக்ஸை பேச போகிறோம். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ். கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சீரிஸ் கம்ப்ரெஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த லீட் வோக்கலுக்கு 2 கம்ப்ரெசர் போட்டோம்ல, இது சீரீஸில் போட்டோம். அதாவது ஒன்று பின் ஒன்றா போட்டது சீரீஸ் கம்ப்ரெசர். இங்கே ஒரு கம்ப்ரெசர், ஒரே கம்ப்ரெசரை போட்டு கம்ப்ரெஷன் நடக்காமல் 2 கம்ப்ரெசரை போட்டால் அது இன்னும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு 2 கம்ப்ரெஷர் போட்டோம். இப்போ நான் பேரலல் கம்ப்ரெஷன் ஒரு டெக்னிக் இருக்குது, அதை நான் எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். பேரலல் கம்ப்ரெஷன் இது நான் ட்ரம்ஸ் கிட்ட வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரம்ஸ் சோலோ பண்ணிட்டேன். இப்போ நார்மலாக தானே வாசிக்குது. இன்கேஸ் என்கிட்ட ஓவர் ஹெட் ட்ராக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் செய்ய போகிறத ஓவர் ஹெட் ட்ராக்கில் நீங்கள் செய்யலாம். இல்லைனா தனியாக ஒரு பஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். தனியாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி நான் இந்த ட்ரம்ஸை அதில் அனுப்ப போகிறேன். இப்போ பாருங்களேன். இந்த ரெட் கலர் ட்ராக்கு பேர் பேரலல் ப்ராசஸ்டு ட்ரம்ஸ், அதான் பி ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ட்ரம்ஸ் சேனல் ஃபுல்லாகவே இந்த பி ட்ரம்ஸுக்கு நான் அனுப்ப போகிறேன். அனுப்பிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். கேட்டிங்களா? இப்போது ஜஸ்ட்டு இந்த ட்ரம்ஸ் சேனலோட டூப்ளிகேட் மாதிரி இந்த பேரலல் ட்ரம்ஸ் இப்போ நடந்துக்குது. ஏன்னா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ட்ராக்ஸையும் நான் என்ன பண்ணுறேன்னா சென்ட் பண்ணிட்டேன் இதுக்குள்ளே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது என்ன பண்ண போகிறேன், இதில் ஒரு கம்ப்ரெஷர் போட போகிறேன். இந்த பம்ப் அப்படிங்கிற ப்ரீசெட் ஒன்று இருக்குது, அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த பேரலல் ட்ரம்ஸ் மட்டும் எப்படி இருக்குதுங்கன்னா கேட்க போகிறோம். என்ன பண்ண போகிறேன், என்னோடய ஐடியா என்ன அப்படின்னா, இந்த பேரலல் ட்ரம்ஸை இந்த ட்ராக்கை நல்லா ஸ்குவாஷ் பண்ண போகிறேன். நல்லா கம்ப்ரெஸர் போட்டு நல்லா கம்ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ கம்ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுனா ஹிட்டெல்லாம் நல்லா அடிக்கிறது கேட்கும். நம்மளுக்கு ஸ்னாரோட ஹிட்டு, கிராஷோட ஹிட்டெல்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் நல்லா கம்ப்ரெஷன் பண்ணிவிட்டு இந்த ஃபேடரை 0 ஆக்கிட்டு லைட்டாக இந்த ட்ரம் ட்ராக்ஸோட சேர்த்து இதை நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு கேட்போம். கேட்டுச்சிங்களா?
பயங்கர கம்ப்ரஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பேரல் ட்ரம்ஸை இதோட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறேன். வால்யூமை கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ ட்ரம்ஸ் ப்ளே பண்ணி போட்டுட்டு லைட்டாக அந்த வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர போகிறேன். ஒரு நல்ல பிளெண்டு வந்தோன்னே அதை நான் அப்படியே விட்டுற போகிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பிளெண்டை வந்து என்னால் பேரல் கம்ப்ரெஷன் வச்சு செய்ய முடியும். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்ட போகிறேன். நம்மளுடைய பேஸ் ட்ராக்கை வச்சு இதே மாதிரி தான். இதுதான் நம்மளுடைய பேஸ் ட்ராக். இப்போது அதே மாதிரி ஒரு எம்டி சேனல் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பஸ் சேனல். இந்த பஸ் சேனலுக்கு பேரலல் ப்ராசஸ்ட் பேஸ். ஓகே, இப்போது இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பேஸ் என்ன பண்ண போகிறேன்னா எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். ரெண்டையுமே ஈக்குவலாக சென்ட் பண்ணிட்டேன். இப்போது பேஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்டார்ட் பண்ண போகிறேன் பேஸை. ஏன்னா லைட்டாக ஒரு சின்ன டிஸ்டார்ஷன் பேஸில் இருக்கும்போது மிக்ஸில் வந்து அது நல்லா கிளியராக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மிக்ஸ் எஃபெக்ட்ஸில் போயிட்டு கான்சோல் ஷேப்பர் உள்ளே போயிட்டு ஃபாஸ்டாக் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ட்ரைவ் அப்படியே ஏற்றுறேன். அது கொஞ்சம் இந்த பேஸை சோலோ பண்ணிட்டு ட்ரைவ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்களா, இந்த பேரலல் ட்ரம்ஸில் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த கன்சோல் ஷேப்பரோட சேர்த்து ரெட் லைட் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோ ஒன்னோட இன்பில் ப்ளகின்னு அதை பார்த்தா எப்படி ட்ரைவ் பண்ணுது பாருங்களேன். கேட்குதுங்களா டிஸ்டார்ஷனு? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிளெண்ட் பண்ண போகிறேன். ஒரு கம்ப்ரெஷன் டெக்னிக்கை வந்து காட்ட போகிறேன். இந்த டெக்னிக்கு பேர் சைட் செயின் கம்ப்ரெஷன். சைட் செயின் அப்படிங்கிறது கம்ப்ரெஷனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரு ஈக்குவலைசருக்கு பயன்படுத்திக்கலாம், ரீவோக்கு பயன்படுத்திக்கலாம். பட் ஆனால் நான் கம்ப்ரெஷனுக்கு மட்டும் எப்படின்னு காட்டுறேன். இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட காட்டுறேன். அதே சாங் நம்ம எடுத்துக்குவோம். இந்த எக்ஸாம்பிளை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, லோ எண்ட்ஸில் வந்து ஃபைட் பண்ணுறது கிக்கும் பேஸும் தானே. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேம் பண்ண போகிறோம். எப்படி டேம் பண்ண போகிறோன்னா, இப்போ நார்மலாக நம்ம பேஸில் வந்து ஒரு கம்ப்ரெஷன் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாங் முழுசும் அந்த கம்ப்ரெஷன் வந்து நடந்துக்கிட்டே தானே இருக்க போகுது, சரிதானே? ஆனால் எனக்கு அப்படி தேவையில்லை. ஏன்னா எந்த இடத்துல வந்து ரெண்டும் சண்டை போட்டுக்கும் அப்படின்னா, கிக்கும் ஸ்னாரும் ஒரே நேரத்தில் ப்ளே ஆகிற நேரத்தில் தான் லோ எண்டுக்கு ரெண்டுமே சண்டை போட்டுக்க போகுது. கிக்கு ப்ளே ஆகாத நேரத்தில் எனக்கு பேஸ் தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்க போகுது, சரிதானே? ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் ஏன் அந்த இடத்துல கம்ப்ரெஷன் எனக்கு நடக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேஸ் ட்ராக்லேயே நான் ஒரு கம்ப்ரெஸரை போட்டேன். அந்த கம்ப்ரெஷன் வந்து அந்த ட்ராக் முழுசையும், அந்த பாடல் முழுசையும் வரைக்குமே கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஆனால் எனக்கு அந்த கம்ப்ரெஷன் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு கிக்கு வந்தால் மட்டும் கம்ப்ரெஸ் ஆனால் போதும். ஏன்னா அப்போ தான் ரெண்டுமே வந்து கிக்குக்கான இடம் கிடைக்கும், பேஸுக்கான இடம் அங்கே வேணாம். கிக்கு ஒன்ஸ் போனதுக்கப்புறம் எனக்கு பேஸுக்காக வந்து ஃபுல்லாக அந்த லோ எண்டை ஆக்கியபை பண்ணிக்கணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆனால் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். கிக்கும் பேஸும் லோ எண்டுக்கு சண்டை போடுது. எப்போவுமே பேஸில் நான் ஒரு கம்ப்ரெஷனை ஆட் பண்ணி வச்சிட்டேன்னா அந்த ட்ராக் முழுசுமே கம்ப்ரெஸ் ஆக போகுது, பாடல் முழுசுமே அந்த கம்ப்ரெஷன் இருக்க போகுது. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, ஏன் பாடல் முழுசையும் நான் பேஸ் வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும்? எப்போல்லாம் கிக்கு வருதோ அப்போ மட்டும் என்னுடைய பேஸ் கம்ப்ரெஸ் ஆனால் போதுமே. ஏன்னா அப்போ தானே ரெண்டுமே ஒரே இடத்துக்கு சண்டை போடுது. கிக்கு வராத நேரத்தில் பேஸ் வந்து லோ எண்டு ஃபுல்லாத்தையும் ஆக்கியபை பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன்னா, அந்த மாதிரி ஒரு சினாரியோவுக்கு எனக்கு தேவையான ஒரு கம்ப்ரெஷன் டெக்னிக் தான் இந்த சைடு செயின் கம்ப்ரெஷன் டெக்னிக். இந்த சைடு செயின் கம்ப்ரெஷன் டெக்னிக் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போல்லாம் கிக்கு வருதோ அப்போ மட்டும் கம்ப்ரெஸரை ஆன் பண்ணிவிடும். கிக்கு வராத நேரத்தில் கம்ப்ரெஸர் ஆன் ஆகாது. எப்படிங்கிறத பார்ப்போமா வாங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, அதே ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த ப்ராஜெக்டில் ஏற்கனவே இருந்த அந்த ட்ரம்ஸ் ட்ராக்கில் இருந்த இதெல்லாமே இன்சர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன். அதே மாதிரி பேஸ் ட்ராக்கில் இருந்த இன்சர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய பேஸ் ட்ராக்கில் ஒரு கம்ப்ரெஸர் ஆட் பண்ணிட்டேன். நார்மலான கம்ப்ரெஸர் தான் ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய
கிக்கு சேனல் வந்துட்டு இந்த சென்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா கீழே பாருங்கள் சைட் செயின்ஸ் அப்படின்னு இருக்கா. இந்த சைட் செயினில் இது வரைக்கும் நான் வச்சுருக்கேன் எல்லா இன்சர்ட்டுக்கும் சைட் செயினாக நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா என்னுடைய கிக்கை வந்து சென்ட் பண்ணலாம். ஆனால் நான் சென்ட் பண்ண போகிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைடு செயின் பேஸ் இன்சர்ட் 1 கம்ப்ரஸர். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பேஸ் ட்ராக்கில் இருக்கிற இன்சர்ட் கம்ப்ரஸரான இன்சர்ட்டுக்கு என்னுடைய சைட் செயினை அனுப்ப போகிறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்பவும் போல் இங்கே பாருங்கள் சைட் செயின் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுதுன்னா இதிலேருந்து ஒரு காப்பி ஆஃப் டேட்டா வந்து சைட் செயினுக்காக என்ன பண்ணுதுன்னா ட்ரிகர் பண்ண போகுது. எப்போல்லாம் கிக் அடிக்குதோ அப்போ மட்டும்தான் இந்த கம்ப்ரஸர் ட்ரிகர் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறதுக்காக நல்ல ஒரு ஹை ரேஞ்ச் ரேஷியோ வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு காட்ட போகிறேன். இது இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே இடிஎம் ஜானரில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த பம்பிங் அந்த மியூசிக் மாதிரி அந்த பேஸு கும் 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 பம்ப் ஆகும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சைட் செயின். இப்போ எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். இப்போது கம்ப்ரெஷன்னு நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 ஒரே நேரத்தில் வாசிக்குதுங்களா. இப்போ நான் கம்ப்ரஸரை ஆன் பண்ணுறேன் பாருங்களேன், டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக நல்லா ஹை ரேஷியோ ஹை த்ரெஷ்ஹோல்டில் வச்சுருக்கேன். ஆனால் இப்படி யூஸ்வலாக வைக்க மாட்டோம். லைட்டாக மினிமமாக எப்போல்லாம் கிக்கு வருதோ அப்போ ஒரு சின்ன கம்ப்ரெஷன் நடக்கிற மாதிரி தான் நம்ம செட் பண்ணுவோம். பட் இதோட எஃபெக்டை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் செட்டிங்ஸ் அதிகமாக வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, எப்போல்லாம் கிக்கு வருதோ அப்போது ஒரு ஸ்வீப் நடக்குது பாருங்கள் நம்மளுடைய பேஸில். ஆனால் கிக்கு இல்லாத நேரத்தில் பாருங்களேன் பேஸ் ப்ரிடாமினண்ட்டாக கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு செட்டிங் தான் யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக இருந்திருக்கோம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா அந்த மகிமையின் மேகம் பாட்டு நம்ம செய்யும்போது ட்ரம் ட்ராக்ஸை வந்து தனித்தனியாக நான் எப்படி அவுட் எடுத்தேன் அப்படிங்கிற காட்டுறதுக்கு. இதுக்கு மல்டி சேனல் அவுட்புட் அப்படின்னு சொல்லி கூட பேர். ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து நம்ம இண்டிவிஜுவல் ட்ராக்ஸை வந்து அவுட் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இம்பேக்ட் அப்படிங்கிற அந்த ட்ரம்ஸ் கிட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் ஒரு ட்ரம் சாம்பிளில் செஞ்சு வச்சுருந்தேன்ல, கேளுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிக் இருக்கும், ரிம் இருக்கும், ஹை ஹேட்ஸ் இருக்கும், டாம்ஸ் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், இண்டிவிஜுவல் ட்ராக்காக அவுட் எடுக்கணும். இல்லைனா உங்களுக்கு ஒரே ட்ராக்காக வந்துடும். ஒரே ட்ராக்கில் கிக்கு ஸ்னார் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணுறது சிரமமாக இருக்கும்ல. ஸோ இப்போ எப்படி நான் வந்து இதை பிரிக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிட்டை காட்டும்ல. ஸோ இந்த கிட்டில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, 3, 5, 2, 1, 5 இது எல்லாமே மல்டி சேனல் மிடி ட்ராக்ஸோட ட்ராக் நம்பர். ஒரு மிடி எனேபிள் பண்ணின ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா இது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் பாசிபிள் கிடையாது. சில இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மட்டும்தான் அந்த மல்டி மிடி இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவோம், மல்டி சேனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதில் 16 சேனலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அந்த சேனல் டினோட் பண்ணுற நம்பர்ஸ் தான் இந்த ஒன்று. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய மிக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய இம்பேக்ட் எக்ஸ்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ட்ராப் டவுன் இருக்குது பாருங்கள், இந்த ட்ராப் டவுனை ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த 16 சேனல்ஸையும் காட்டும். எனக்கு 16 சேனலில் நான் எத்தனை சேனல் இந்த தடவை யூஸ் பண்ண போகிறேன், நான் ஒரு 5 சேனல் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 5 சேனல் இங்கே வந்துடும். இதை எடுத்தால் ஒவ்வொரு சேனல் போயிடும் பாருங்கள்.
எனக்கு 5 சேனல் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் பிளான் பண்ணிக்கிறேன். சேனல் நம்பர் 1ல் கிக் இருக்கணும், சேனல் நம்பர் 2ல் வந்து ஸ்னார் இருக்கணும், சேனல் நம்பர் 3ல் ஹை ஹேட் இருக்கணும், சேனல் நம்பர் 4ல் டாம் இருக்கணும், சேனல் நம்பர் 5லையும் டாம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இம்பேக்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து சேனல் நம்பர் 1ல் கிக் வச்சுக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன், எனக்கு என்னென்ன அடிக்குதுங்கிறத செக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிக்கை வந்து சேனல் நம்பர் 1ல் வச்சுக்கிறேன், ஸ்னாரை வந்து சேனல் நம்பர் 2ல் வச்சுக்கிறேன், ஹை ஹேட் சேனல் நம்பர் 3ல் இருக்குது. இந்த ஹை ஹேட்டும் இந்த டாமும் சேனல் நம்பர் 3ல் இருக்குது பாருங்கள். ஸோ இதை நான் சேனல் நம்பர் 4க்கு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து சேனல் நம்பர் 5ல் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஓகே, இந்த கிராஷ் இருக்குது, இந்த கிராஷ் சேனல் நம்பர் 5. ஓகே, இந்த ரிம் வருது, ரிம்மும் சேனல் நம்பர் 2ல் வச்சுக்கிறேன். இல்லைனா இதை நான் இன்னொரு புதுசாக ஒரு சேனல் ஒன்று 6ன்னு க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் போயிட்டு என்ன பண்ணணும்னா சேனல் நம்பர் 6 அப்படின்னு கொடுக்கணும். இந்த லோ டாம்ஸும் சேனல் நம்பர் 4ல் இருக்குது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சோலோ பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்களா, கிக்கு மட்டும் வருது பாருங்கள், ஸ்னார் வருதுங்களா? ஹை ஹேட் வருதா? இப்போ இதே நான் கூட பிளான் பண்ணிக்கலாம். போரில் என்ன இருக்குது, டாம்ஸ் இருக்குது. ஃபைவ்ல கிராஷ் இருக்குது, 6ல் ரிம் இருக்குது. இப்போ நான் வந்து இதை அவுட் எடுக்கணும்னா சாங்கு போயிட்டு எக்ஸ்போர்ட் ஸ்டெம்ஸ் போனீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி சேனலில் அவுட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ட்ராக்ஸில் போய் எடுத்திங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒரே அவுட்டாக வரும். சேனல்ஸில் போய் எடுத்திங்கன்னா இண்டிவிஜுவல் சேனலில் எடுக்க முடியும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இது தேர்ட் பார்ட்டி ட்ரம்மரான ஈஸி ட்ரம்மர் 2 ட்ராக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடது. இந்த மாதிரி 16 சேனல் இன்புட் அவுட்புட் இருக்கிற அந்த ப்ளகினில் மட்டும் இது பாசிபிள். கான்டாக்டில் பண்ண முடியும், ஈஸி ட்ரம்மரில் பண்ண முடியும், இம்பேக்டில் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா 16 சேனல் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பண்ண முடியும். இப்போ நான் மிக்சர் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எனக்கு பாருங்கள் சேனல் காட்டுதெல்லாம் எல்லாமே 1ஆம் நம்பர் சேனல் காட்டுது. இதை ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணி மல்டி சேனல் அப்படின்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக அதே சேனல்ஸ் அசைன் பண்ணியிருக்கோம். 1ல் வந்து கிக்கு, 2ல் ஸ்னாருன்னு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மிக்சர் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணினா எனக்கு 16 ட்ராக்ஸ் காட்டும். இப்போ நான் ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு எத்தனை சேனல் வேணுமோ அத்தனை சேனல்லையும் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு சேனல்ஸ் க்ரியேட் ஆகிரும். இப்போது நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் ஒரு லூப் எடுத்து உள்ளக்க போடுறேன். அந்த லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இப்போ இண்டிவிஜுவல் சேனலில் வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். நான் சோலோ பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிள். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா சேனல்ஸை பிரிச்சிடலாம். இப்போது அவுட் எடுக்கணுன்னா
நீங்கள் இந்த மாதிரி தவறுதலாக இன்ஸ்ட்ருமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டா Ctrl+Z அழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ட்ராக்ஸ் உள்ளே போய்க்கோங்க, சாங் போய்க்கோங்க, எக்ஸ்போர்ட் ஸ்டெம்ஸ் எல்லா சேனல் எடிட் பண்ண சேனல்லாம் வந்துடுச்சு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஃபைல் ப்ரிஃபிக்ஸ்ன்னு இருக்குல்ல, இங்கே நீங்கள் பெருசாக கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃபைல் நேம் ரொம்ப நீளமாக வரும். சும்மா இந்த இடத்துல ஒரு T- அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ எப்படி ட்ராக் எக்ஸ்போர்ட் ஆகும்னா T-EZ1 T-EZ2 அப்படின்னு வரும். நீங்கள் முன்கூட்டியே ட்ராக்ஸ்னால் நேம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நேம் வந்து T- அந்த நேம் T- அந்த நேம்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நேமிங் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் மல்டி சேனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து மல்டி மிடி இன்புட் அவுட்புட் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இப்படி தான் நம்ம பிரிப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸ்டூடியோ ஒன் ரிமோட் கண்ட்ரோல். ஸ்டூடியோ ஒன் ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆப்பு. அந்த ஆப் வந்து iOS பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன், அதாவது ஆப்பிள் மொபைல் ஃபோனுக்கு கிடையாது, ஐபேடுக்கு உண்டு. ஆண்ட்ராய்டுக்கு அது ஒரு அந்த ஆப்புமே வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணும், இப்போ நம்ம ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டோம். ரிமோட் கண்ட்ரோல் என்ன பண்ணும், தூரத்துலேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி தான் உங்கள் மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் ஒரு மிக்சிங் கான்சோலாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி செட் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த செட்டிங்ஸில் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் செட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு. நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். அதை நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரிமோட். இப்போ என்னுடைய சர்ச்சோட லைவுக்கெலாம் நான் உங்களுக்கு காட்டினேன்ல, அப்போலாம் நான் கீபோர்டு வாசிக்கும் போது நான் தூரமாக தான் உட்காந்துருப்பேன். ஆனால் என்னுடைய பிசி வந்து என்னை விட ரொம்ப தூரத்தில் இருக்கும். பட் ஆனால் ஸ்டூடியோ ஒன் தான் நாங்கள் அதில் வச்சுருக்கனால என்னுடைய மொபைல் ஃபோன்லேருந்து நான் ரிமோட் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஏன் இன்சர்ட்ஸில் வந்து நீங்கள் போட்டிருக்க ஈக்குவலைசரை கண்ட்ரோல் பண்ணுறது, கம்ப்ரஸரை கண்ட்ரோல் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் இந்த ரிமோட்லேயே பண்ணிக்கலாம். எப்படிங்கிறது நம்ம பார்ப்போமா? இப்போது அதுக்கான ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து இருக்கும். ஸ்டூடியோ ஒன் RC அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஓகே, அந்த ஆப் வந்து பாருங்கள், 3வது ரோவில் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த சிம்பிள். இந்த சிம்பிளில் தான் அது இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் இன்டர்நெட்டை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய மொபைல் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிக்கோங்க. நான் இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதை ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மொபைல் வந்து ஒரு வைஃபை மீடியமாக கன்வெர்ட் ஆகிரும். ஆனால் இன்டர்நெட் இல்லை. இன்டர்நெட் ஏன் வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்டர்நெட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுது அப்படின்னா, ஏதோ நம்மளுடைய பிசியில் ஒரு ஃபயர் வால் வந்து பிளாக் பண்ணிகிட்டே இருக்குது ஸ்டூடியோ ஒன்றையும் ஸ்டூடியோ ஒன் ரிமோட்டையும் கனெக்ட் பண்ண விடாமல். அதனால் அந்த ஃபயர் வால் என்ன செட்டிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியலை. அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா, இன்டர்நெட்டை கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்டர்நெட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய டெத்தரிங் மொபைல் ஹாட்ஸ்பாட்டு இல்லை டெத்தரிங் ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய லேப்டாப்பில் என்ன பண்ணிக்கோங்க, வைஃபைல கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டிவைசஸும் காட்டும். என்னோடது வந்து என்னுடைய மொபைல் வந்து கேலக்ஸி M30s. அதை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே ஏன் நோ இன்டர்நெட் செக்யூர்டுன்னு காட்டுதுன்னா, இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நோ இன்டர்நெட்னு காட்டுது. ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்டூடியோ ஒன்றில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பன் பண்ண நான் ரிமோட் கண்ட்ரோலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பாருங்களேன், ஓப்பன் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எந்த சிஸ்டம்லாம் பக்கத்தில் வந்து ஸ்டூடியோ ஒன்று வச்சுக்கிட்டு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என் ப்ராஜெக்ட் இதை ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அப்புறம் இப்போது நான் ப்ளே பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு கிளிக் ஆஃப் த பட்டன் மொபைலில். நான் பாருங்கள், மவுஸ் எதுவும் நவுத்தவே இல்லை, இதில் தான் ப்ளே பண்ண போகிறேன். ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் மிக்ஸ் பட்டனை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன். இங்கே இருக்க அத்தனை ட்ராக்ஸும் எனக்கு இங்கே வந்துருச்சு. அற்புதங்களே,
அதிசயங்களையும் செய்கிற தேவன். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். தேவன் அல்லவா? நான் ரெக்கார்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக மாஸ்டர் பஸ்ஸோட வால்யூமை கம்மி பண்ணி ஏற்றி காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இன்று என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறார்கள். இப்போ நான் பண்ணுறது என்னுடைய மொபைல் மூலியமாக தான் நான் பண்ணுறேன். இந்த பாடலை என்னுடைய மவுஸை நான் டச் பண்ணவே இல்லை. செய்யும் தேவன் என்றும். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.